நாளைக்கு 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பயமாக இருக்கா? பயப்படாதீங்க. நிறைய பேர் கெமிஸ்ட்ரினாலே பயமாக தான் இருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக பாஸ் ஆன போதுன்னு நினச்சி படிச்சுட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். வேண்டர்வால் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் யூனிட் 6 கண்டிப்பாக படிச்சுக்க. கேபிகேசி ரிலேஷன் யூனிட் 8 நல்லா படிச்சுக்க. வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் யூனிட் 8, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீ சாட்டஸ் பிரின்சிபல் யூனிட் 8, யூனிட் 7ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் டெல்டா யூ டெல்டா ஹெச், இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வேரியஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இது வந்து 7th யூனிட் நான் சொன்னதெல்லாம். யூனிட் 1ல எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா போர் பாஸ்லேட்ஸ் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். டி ப்ரோக்ல ஈக்குவேஷன், குவாண்டம் நம்பர் அதோட டைப்ஸு, ஹாபோவ் பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பவுலிங் மெத்தட் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. டயகனல் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து மாடர்ன் பீரியடிக்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல வந்து ஆர்த்தோபேரா ஹைட்ரஜன் பார்த்துக்கோங்க. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. H2O H2O2க்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 11ல ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 12ல நல்லா கேட்டுக்கோங்க. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், செகண்ட் யூனிட் செகண்ட் கொஸ்டின் நியூக்ளியோஃபிலி, எலக்ட்ரோஃபிலி அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45க்கு மேலே எடுக்கலாங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. தேங்க்யூ.